இன்றைக்கி நம்ம கருவேப்பிலையை வச்சு ஒரு 4 விதமான டிஷ்ஷு செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன் வந்து கருவேப்பிலை பொடி, 2வது கருவேப்பிலை சாதம், 3வது கருவேப்பிலை காரக்குழம்பு, 4வது கருவேப்பிலை சட்னி. கருவேப்பிலையை நம்ம உணவில் சேர்த்துக்கிறதுனால முடி கொட்டுற பிரச்சனை கண்டிப்பாக ஸ்டாப் ஆகிடும். முடி நல்லா அடர்த்தியாக கருமையாக வளரும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட இம்யூன் சிஸ்டத்தை கருவேப்பிலை பில்ட் பண்ணுது. டைஜஷன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் கருவேப்பிலை சிறந்த மருந்தாக இருக்குது. அதனால் இதை அடிக்கடி உணவில் சேர்த்து கொடுங்க. இப்போ நம்ம இதில் ஒன்று ஒன்றா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு அனீஸ் ஃபுட் கார்னர். கருவேப்பிலை பொடி செய்கிறதுக்கு நாம் ஒரு 7 பொருட்களை வறுத்து அரைச்சிக்க போகிறோம். இப்போ அது என்னென்னு பார்ப்போம். உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பு ஈக்குவல் குவான்டிட்டியில் எடுத்துக்கோங்க. நான் இது 200 கிராம், அது 200 கிராம் அளவுக்கு எடுத்துட்டுருக்கேன். எள்ளு வந்து ஒரு 50 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. தனியாவும் ஒரு 50 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ இது முதல்ல இந்த 4 பொருட்களை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்திடுங்க. பருப்பெல்லாம் செவந்து கலர் மாதிரி வரணும். எள்ளெல்லாம் பொரிஞ்சு நல்ல மணமாக இருக்கும். இப்போ இது கூடவே காரத்துக்கு ஒரு 10 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. பூண்டு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக புளி சேர்த்துருங்க. இந்த பூண்டு கருவேப்பிலெல்லாம் சேர்த்து வறுபட்டு வரும்போது அந்தளவுக்கு மணமாக இருக்குங்க. இப்போ ஒரு கப் அளவுக்கு கருவேப்பிலை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு நிழலில் காய வச்சு எடுத்த கருவேப்பிலையை வந்து நாம் இதில் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா வறுபட்டு நல்லா மொறுன்னு பொரியிற அளவுக்கு நல்லா வறுபட்டு வரணும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க. கூடவே பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. பெருங்காயம் சேர்த்து செய்கிறதுனால நல்லா மணமாக இருக்கும். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு பவுட்ரு பண்ணிவிட்டு ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கணும். பவுடர் பண்ணிவிட்டு இது ஒரு 1 மந்த் அளவுக்கு நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம இட்லி தோசை கூடவும் இந்த பொடியை வந்து எண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் ஊற்றி கலந்து தொட்டு சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். அப்படி இல்லையா அவசரமாக பசங்களுக்கு லன்ச் ப்ரிப்பேர் பண்ணணுமா, இந்த பொடியை வந்து போட்டு தாளித்து கொடுத்து அனுப்பலாம். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்ததாக இந்த பொடியை வச்சு நம்ம கருவேப்பிலை சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிடுங்க. கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. இது கூடவே கலக்காய், முந்திரி சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. காரத்துக்கு காஞ்ச மிளகாய் ஒரு 4 சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே பொடியில் வந்து மிளகாய் சேர்த்துருக்குறோம். அதனால் மிளகாய் வந்து கம்மியாகவே போடுங்க. கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இந்த பொடியை எண்ணெயிலே நல்லா கலந்து கொடுத்துட்டு இப்போ நம்ம வடித்து ஆற வச்சு சாதத்தை போட்டு நல்லா கலந்து எடுத்திங்கன்னா நமக்கு சுட சுட சூப்பரான கருவேப்பிலை சாதம் அட்டகாசமாக ரெடி ஆகிடும். இது பசங்களுக்கு லஞ்சுக்கு கொடுத்து அமிச்சிங்கன்னா அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக விரும்பி சாப்பிடுவாங்க. அடுத்ததாக நம்ம செய்ய போகிறது சின்ன வெங்காயம், பூண்டெல்லாம் போட்டு கருவேப்பிலை காரக்குழம்பு. சூப்பராக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிடுங்க. எண்ணெய் நல்லா சூடாகி வந்த உடனே கடுகு, வெந்தயம், சீரகம் சேர்த்துக்கோங்க. அடுத்தது கொஞ்சமாக வடகம் சேர்த்துக்கிறேன். வடகம் வந்து ஆப்ஷனல் தான், உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க. சேர்த்து செஞ்சிங்கன்னா நல்லா மணமாக இருக்கும். அப்புறம் சின்ன வெங்காயம் சேர்த்துட்டுருக்கேன். சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சிங்கன்னா குழம்பு ரொம்ப சுவையாக இருக்கும். பூண்டு நிறையவே சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையும் சேர்த்துட்டு எல்லாம் நல்லா வதங்கி வந்த உடனே தக்காளி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வந்த உடனே நம்ம இப்போ மசாலா பொருட்கள் சேர்த்துடலாம். மிளகாய் தூள் 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்த்துட்டு உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுடுங்க. இப்போ புளி நல்லா திக்காக கரைச்சி அதையும் சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சம் நல்லா ஊற்றிட்டு தட்டு போட்டு மூடி வச்சுடுங்க. இது கொதித்து பச்சை வாசனை நல்லா போட்டோம். இப்போ மிக்ஸி ஜாரில் ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, கொஞ்சமாக தேங்காய் சேர்த்து நல்லா தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ குழம்பு நல்லா கொதித்து வந்துருச்சுங்க. இப்போ நம்ம கருவேப்பிலையை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துட்டு தட்டு போட்டு மூடி இன்னொரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும். இப்போ தட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், குழம்பு நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்திருக்கு. பார்க்கும் போதே சாப்பிட்ணும் போல் இருக்குது. நல்லா தேனாட்டும் சுவையாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நம்ம செய்ய போகிறது கருவேப்பிலை சட்னி. காலையில் டிஃபனுக்கு சட்னி செய்கிறதே ஒரு பெரிய ப்ராசஸ். இந்த கருவேப்பிலை சட்னி ரொம்பவே டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க. இதுக்கு ஒரு 10 பொருளை நம்ம வதக்கி அரைக்க போகிறோம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, கலக்காய், தனியா முதல்ல இந்த 4 பொருளை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. எள்ளு, கலக்காலாம் வந்து எண்ணெயில் வறுபட்டு நல்லா பொரிஞ்சு நல்ல மணமாக இருக்குது. இப்போ நம்ம ஒரே ஒரு வெங்காயம் நீல வாக்கில் அரிஞ்சிட்டு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க.
இது கூடவே ஒரு 4 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுடுங்க. கொஞ்சமாக புளி சேர்த்துருங்க. இப்போ இது எல்லாம் நல்லா எண்ணெயில் வதங்கி வந்த உடனே கருவேப்பிலை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு கழுவிட்டு 1 கப் அளவுக்கு கருவேப்பிலை இதில் சேர்த்துருங்க. கருவேப்பிலையை நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு இதிலே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆறட்டும்ன்ட்டு நம்ம மிக்சியில் போட்டு தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா கருவேப்பிலை சட்னி சூப்பராக ரெடி ஆகிடும். அதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துருங்க. எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துட்டு கருவேப்பிலை சேர்த்து தாளித்து சேர்த்துருங்க. இது இட்லி தோசை கூட சேர்த்து சாப்பிடும்போது சுவை அட்டகாசமாக இருக்கும். குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. உடல் ஆரோக்கியத்துக்கும் ரொம்பவே நல்லது. கருவேப்பிலையை என்னதான் நம்ம டெய்லி யூஸ் பண்ணாலும் பசங்க அதை தூக்கி ஓரமாக வச்சுடுவாங்க. இந்த மாதிரி வித்தியாசமான டிஷ்ஷாக செஞ்சு கொடுக்கும்போது கண்டிப்பாக பசங்களுக்கு இது கருவேப்பிலையில் தான் செஞ்சதுன்னு தெரியாது. அந்த அளவுக்கு சுவை அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.